பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி சாலக்கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். சாலக்கருவாடு தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: சாலக்கருவாடு முள் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துருக்கோம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கோம், கருவேப்பிலை எடுத்துருக்கோம், கடுகு எடுத்துருக்கோம், உப்பு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வச்சு பொரியட்டும். எண்ணெய் பத்தாது, எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். திருநெல்வேலியில் சாலக்கருவாடு வாங்கி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அங்கே உள்ள கருவாடு தான் செய்வோம், இங்கே உள்ள கருவாடுலாம் செய்ய மாட்டோம். அதனால நாங்கள் வரும்போதுலாம் கருவாடையும் வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கெல்லாம் கருவாடு வாங்க மாட்டோம். குழம்பு வச்சா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் கருவாடு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுருக்கு. கருவாடை போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். பாருங்க, எண்ணெயில் வதங்கி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நல்லா வதக்கி தொக்கு மாதிரி வச்சு ரசம் வச்சு நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் இறக்கிட்டு பார்க்கலாம். திருநெல்வேலி சாலக்கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.